வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான காலை வேளைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்குது. எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உடைய அனாதி அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்துக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, மனதுருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரே நீர் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி சிலுவைக்காக, அதில் நீர் சிந்தின உடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே இங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்கள், அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்கு நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி, ஆராதனை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது. ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அது எக்காரணத்தை கொண்டும் தடைபடாது. அவரால் மாத்திரமே நாம் உயருகிறோம். அவர்தான் நம்மை பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் உயர்வதையும் பெருகுவதையும் நம்மை சுற்றியுள்ள மக்கள், அவர்களுடைய கண்கள் எல்லாம் நம்மை பார்த்து அதிசயிக்கும். நாம் கலங்கி நின்ற வேளையிலும், தனித்து விடப்பட்டது போன்ற சூழ்நிலைகளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவே இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சில நேரங்களில் நம்மாலே சில காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தவித்து நிற்கின்ற வேளையிலே இதை உன்னால் முடியும் என்று சொல்லி அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் மனம் தளர்ந்து போன வேளையில் நம் அருகில் நின்று திடன் கொள் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்முடைய அருகிலே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன், உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை பெற்ற நாம் மிகவும் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை
அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகி நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடர்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடர்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகின்று நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என்
ஆமென். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் நம்மை காணப்போகிறது. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எபினேசர், இதுவரை நமக்கு உதவி செய்த தேவன். இந்நாள் வரை நம்மை எல்லா கஷ்டங்களில் இருந்தும், வேதனைகளில் இருந்தும், வியாதியின் படுக்கையில் இருந்தும், தோல்வியின் மத்தியில் இருந்தும் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை நாம் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். முழு பலத்தோடு அவரிடத்திலே நாம் அன்பு செய்ய வேண்டும். அவர் எல்ரோயி, நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் எங்கே சென்றாலும், என்ன செய்தாலும், என்ன பேசினாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ராப்பா, சுகம் தரும் தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய எல்லா பலவீன நேரங்களிலும், வியாதியின் நேரங்களிலும், வலிகள் நம்மை தாக்குகிற வேளையிலும் அவர் நமக்கு சுகம் தந்து தாங்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகத்தை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. இதுவரையில் உதவி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே
ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் என்றும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்றும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் என்றும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்றும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா யெகோவா நிசி யெகோவா நிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆமென் ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். வழுவாமல் காக்கும் நம் தேவன் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை
வழி நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் விலக்கி காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய வார்த்தைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய அன்பை நினைத்து நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் வந்த பொழுதும் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி, உன் தகப்பன் நான் என்று சொல்லி, நம்மை அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மை அவர் தோள் மீது நம்மை சுமந்து வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து போற்றுவோம்.
நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னாதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னாதரே இயேசுவே. எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் ஒன்று எஞ்சினேன். எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் ஒன்று எஞ்சினேன். தகப்பனானேன் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னாதரே இயேசுவே. நான் உள்ளளவும்
ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்தமானவரை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி பாடுவோம். நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவராக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்செல்லாம் அவரை மாத்திரமே நாம் பேச வேண்டும். அவரை குறித்து மாத்திரமே நாம் பேச வேண்டும். அவர் அதிசயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். நம் கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவர், என் கண்ணீரெல்லாம் துடைப்பவர், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே,
படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும், என்னை உடைத்து விடும் உருமாற்றும், பயன்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. இந்த காலை வேளையிலே தேவரீர் தாமே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய், அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபை நேர்ந்த கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்ரோயியாய், எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை எப்பொழுதும் நீர் காண்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம். யெகோவா ராப்பாவாய், சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளினாலே நீர் எங்களை சுகமாக்குகிறீரே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. யெகோவா நிசியாய், வெற்றி தருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் வெற்றியை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே, இந்நாள் வரை நீர் எங்களுக்கு உதவி செய்து வந்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வியாதியின் மத்தியிலும், எங்களுடைய வேதனையின் மத்தியிலும், எங்களுடைய சோதனைகளின் மத்தியிலும் என் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட தேவரீர் நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவரீர் தாமே இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான காரியங்கள் இருந்தோம், பிரச்சனைகள் இருந்தோம், வேதனைகள் இருந்தோம், வலிகளில் இருந்தோம், வியாதியில் இருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு செய்ய நினைத்த எந்த காரியமும் தடைபடாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்த்துகிறீர், நீர் எங்களை பெருக செய்கிறீர், எங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தலையை உயர்த்தி இருக்கிறீர் அப்பா, எங்கள் தலையை உயர்த்தி இருக்கிறீர் என்பதை இந்த சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் காணும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை உயரத்திலே
வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எந்த இடத்திலும் வழுவாமல் எங்களை காக்கிற தேவனா, எல்லாவித வல்லடிக்கும் நீக்கி எங்களை பாதுகாக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற மக்களுக்கு அது விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய், ஆசீர்வாதம் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கனம், மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக் கொடுப்போம். பரலோக பிதாவை, குமாரனாக இயேசுவின் நாமத்துல இடத்துல வருகிறேன். உடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து எங்கள் மடியில போடப்படும். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, காணிக்கையும் தசமபாகத்தையும் செலுத்துகிற நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 89, இஸ்ரனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் 1-4 வரை வாசிக்கிறேன். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்தரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபித்தீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகி தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்கிறீர். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு ஞானி என்பவர் இதை ஒரு கவிதை வடிவில எழுதியிருக்கிறார். அதாவது அவருடைய பேர் ஏத்தான், இங்கிலீஷ்ல வருது ஈத்தன், அவர் பெயர். அவர் பாருங்க, இந்த சாலமோனுடைய நாட்களில வாழ்ந்த ஒரு ஞானி, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு ஞானியாய் சிறந்து விளங்கி இருக்கிறார். இந்த ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார், அவர் என்னவெல்லாம் அவர் பண்ணுகிறார் என்பதை ஒரு கவிதை வடிவில, அதாவது கவிதை வடிவில ஒரு சத்தியத்தை அவர் அறிவிக்கிறார், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம் கர்த்தர் யார் என்பதை, தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணாரு, தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் யாராக செயல்பட்டாரு, தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான், ஆனா கர்த்தர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார் என்பதை ஒரு கவிதை வடிவில சத்தியத்தை அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 89 சங்கீதம் இது ஒரு நீண்ட பகுதியா இருக்கிறது. ஆனா 1-4 வரை நான் வாசிச்சிருக்கிற இந்த வார்த்தையில நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அதாவது என்ன சத்தியத்தை ஜனங்களுக்கு இங்க கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில கர்த்தர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில தாவீது பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இஸ்ரவேல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சத்துருக்களின் கைக்கெல்லாம் தேவன் அவளை நீங்களாக்கி இளைப்பாற பண்றாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல. அப்போ இளைப்பாற பண்ணும்போது ரெஸ்ட் எடுத்துட்டு பாக்குறாரு, அவருடைய வீடு கேதுரு மரத்தால்
செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு அரண்மனை போல கட்டி நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்த பாக்குறாரு. டெட் எண்ட்ல இருக்கு, கடைசியில இருக்கு. அப்போ பாக்குறாரு, நான் நல்ல வீட்டுல இருக்கிறேன், கர்த்தர் கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆராதிக்கிற ஜனங்கள் அங்க டெட் எண்ட்ல போய் ஆராதிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, அவருடைய இருதயத்துல ஒரு விருப்பம் வருகிறது தாவீதுக்கு. என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு அரண்மனையை நான் கட்டுவேன் அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகளெல்லாம் செய்யும் என்று சொல்லிட்டு போயிறாரு. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி போயிட்டு வீட்டுல இருக்கும் பொழுது நாத்தான்வேல் மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். போயிட்டு தாவீதுகிட்ட சொல்லு, நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தேன், உலாவி நடந்தேன், நான் உங்களுக்கு வீடு நான் என்னை ஆராதிக்கும்படி எனக்கு ஒரு வீடு கட்டணும் நான் என்னைக்காவது கேட்டது உண்டோ அப்படின்னு போய் சொல்லு அப்படின்ற. அப்போ அங்க தேவன் வெளிப்படுகிறார். என்னன்னா, தாவீது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, ரொம்ப பிடிச்சி போயிட்டு அங்க ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்னன்னா, அங்க அவர் வாக்கு பண்றாரு, உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்க இருந்த சத்தியத்தை தான் இங்க எடுத்து என்ன பண்றாருன்னா, இந்த ஈத்தன் என்ற இந்த ஞானி, இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, இந்த சங்கீதம் 81ல கர்த்தர் யாரா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார் தாவீது வாழ்க்கையில. அங்க வராரு, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன், உடன்படிக்கை பண்றேன். இதை எதை காண்பிக்கிறது? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அங்க தேவன் அங்க வெளிப்படுத்திறாரு. அங்க தாவீதின் இடத்துல என்னன்னா, அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. உன் வீடு என்றென்றைக்கும் கட்டப்படும் சொல்லப்படுதே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய சந்தையில என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு ராஜா வரப்போறாரு. எதை வெளிப்படுத்துகிறோம்னா, மேசியாவாகிய கிறிஸ்துவை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த கிறிஸ்து யார்? இந்த இயேசு யார்? அவர் இப்பேற்பட்டவரா இருக்கிறார். கல்வாரி சிலுவையில உடன்படிக்கை பண்ண போகிறார், அவருடைய ரத்தத்தை சிந்த போகிறார், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், சொன்னதை நிறைவேற்றுவார், அவரை நம்பலாம், அவர் பொய் உரையாத தேவனா இருக்கிறாரு, அவரை ஈஸியா நம்பலாம் அப்படின்னு தாவீதின் வாழ்க்கையில தேவன் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையே அங்க தேவன் வெளிப்படுத்திட்டாரு தாவீதின் வாழ்க்கையில. அப்போ தாவீது இந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து தன்னோட வாழ்க்கையில முன்னேறி செல்லுகிறார். அப்போ தாவீதின் வாழ்க்கையில் தேவன் யாரா இருக்கிறாரு? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, என்றென்றைக்கும் அவருடைய கிருபைகளை காப்பாரு, உடன்படிக்கை பண்ணுவாரு. அதுதான் இந்த சங்கீதம் 89 காண்பிக்கிறது. பாருங்க, 2ஆம் வசனம், கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகி தாவீது நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததி நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்கிறீர். பாருங்க, என்றென்றைக்கும் உண்மை உடன்படிக்கை, இந்த வார்த்தைகளை பாருங்க. இந்த வார்த்தை இந்த சங்கீதத்துல நிறைய முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த 1லிருந்து 4ஆம் வசனத்துல வரையும் பார்த்தீங்கன்னா, உண்மை, என்றென்றைக்கும் அவருடைய கிருபை, உடன்படிக்கை, இந்த வார்த்தைகள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, என்றென்றைக்கும் உன் சந்ததி நிலைப்படுத்தி. அப்படின்னா, கிறிஸ்து மூலியமாக பிறக்க போற உங்களை, அவரோடு நம்ம பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம பிறந்திருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோம், எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிறக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்கிறார். இப்போ இயேசுவோட ஒரு உடன்படிக்கையை நமக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவை அனுப்பி இயேசுவோடு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னன்னா, தலைமுறை தலைமுறையாய் நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்றாரு. தேவனுடைய குணாதிசயங்கள் 365 இருக்கிறது. அதுல பிரதானமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, தேவன் உண்மை உள்ளவர். அதனோடு தொடர்புடையதுதான் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நிறைய பேர் பார்த்துறீங்க, நல்ல உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க, நல்ல மனுஷங்களா இருப்பாங்க. சில காரியங்களை நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க, பிரதர் இது நான் உங்களுக்கு பண்றேன் பிரதர், இது நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்வாங்க. அவங்க நல்லவங்க, அவங்க உண்மை உள்ளவர்கள். ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காதுன்னா, அந்த நேரங்களில வல்லமை இருக்காது, அதற்கு வாங்கி கொடுக்கிற வல்லமை இருக்காது. ஆனா அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க வாயினால, ஆனா சில நேரங்களில செய்ய முடியல மனிதர்களால. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, கொடுத்துட்டு
அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். சர்வ வல்லமுள்ளவரா இருக்கிறார். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதனாலதான் அவர் நம்மளை ஈஸியா அவரை நம்பலாம். பாருங்க, இயேசு நம்பலாம். அவரை நம்பும் பொழுது என்ன நடக்கிறதுனா, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துக்குள்ளாக போகிறது, அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, வியாதிகள் எல்லாம் அவர் குணமாக்குகிறார். இப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எப்பேற்பட்ட ஒரு குணாதிசையை வெளிப்படுத்துகிறார்னா, சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறார். 75 வயசுல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்றாரு. மறுபடியும் 99 வயசுல வரார் தேவன், மறுபடியும் தரிசனமாகி வாக்கு பண்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்றார். அங்க வெளிப்படுத்துகிறார், வார்த்தையை கொடுக்கிறார். 99ங்க, சான்ஸே இல்ல, சரீரம் செத்து போயிருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் அவர் கொடுக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நான் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறேன், வார்த்தையை நிறைவேற்றுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா சிரிக்கிறாரு. வயசு போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு கிண்டல், ஒரு நக்கலா சிரிக்கிறாரு. நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா சொல்றாரு அவரு சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்றாரு. நிச்சயமா குறித்த காலத்துல உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. செஞ்சு முடிப்பன்றது காண்பிக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ இந்த இயேசுவை நம்ம நம்பும் பொழுது அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மளால நம்ப முடியாம இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம். ஆனா இவரை நம்பும் பொழுது அவர் செஞ்சு முடிக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா கல்வாரி சிலுவையில அவர் சர்வ வல்லமை உள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 சொல்லுவது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எப்போ? அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது எல்லாமே நமக்கு நன்மை, எல்லாமே நமக்கு இருக்கிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்க கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவே கொடுத்துட்டாரு, மற்றவர்களை கொடுப்பாது எப்படி அப்படின்றாரு. அப்ப இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கலாம், சோர்ந்து போயிடலாம். இயேசு மட்டும் பாருங்க, வாக்குத்தத்தத்தை பாருங்க, அவர் உண்மை உள்ளவர் என்று தியானிங்க. தியானிக்க தியானிக்க இதை நிறைவேற்றுவார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார் என்பதை நிச்சயமாக அது நடக்கும். அப்ப நம்முடைய வாயில அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். உண்மையுள்ள தேவனே, நானும் உண்மையாய் இருக்க நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே, நீரே எனக்கு ஞானத்தை தருகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனே, வேதத்தில் உள்ள மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்துகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜெயங்கொடுக்கிற தேவனே, என் எல்லா காரியங்களிலேயும் ஜெயத்தை தருகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐஸ்வர்யத்தின் தேவனே, நான் உம்மாலே ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே, நீரே என் துணையா இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நானும் சத்தியத்திலே நடக்க உதவி செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சமாதான பிரபுவே, என் வாழ்விலே பூரண சமாதானத்தை தந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ரோகி, நீர் என் மேய்ப்பர், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை முதல் ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை
காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.